ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோக்கு பின்னாடி வழியாக வந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பா. இப்போ என்ன நிலத்துக்கடியில் போயிடுது. இப்போ இன்னொரு டீமனை பார்க்குறான், அதை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹே நெசுகோ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ கிட்ட போகிறா. இப்போ நம்ம நெசுகோ வந்து ஹீரோ கிட்ட போகும்போது டக்குன்னு ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெசுகோ அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. ஆனால் அவள் அதை அசால்ட்டாக டாச் பண்ணிடுறா. நெசுகோ டீமனாக மாறினதுலேருந்து அவள் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ அவளை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஹே நெசுகோ, நீ வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துக்கோ, நான் உள்ளே போய் அவங்கள போய் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே குதிச்சிடுறான். நம்ம ஹீரோ இப்போ உள்ளே போய் பார்க்குறான். அது பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு மூச்சு விட வேற கஷ்டமாக இருக்குது. அந்த டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை கொண்டிருக்குன்னு தெரியல. ஏன்னா போக ட்ரெஸ்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. 2 டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உள்ளே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குதுங்க. இவன் நம்ம இடத்துக்கே வந்திருக்கான், இவனை இங்கேயே முடிச்சாகணும் அப்படின்னு அந்த 2 டீமன் வந்து பார்த்தீங்கன்னா பிளான். இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி, ஏன்னா நான் ட்ரைனிங் எடுக்கும் போது இதை விடவே எனக்கு மூச்சோட கஷ்டமாக இருந்தது. அதையே தாண்டிட்டேன்னா இதெல்லாம் ஏமாத்திரம்டா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டீமன்ஸையும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க அந்த 2 டீமன்ஸும் கிட்ட வேற நம்ம ஹீரோக்கு ஓப்பனிங் த்ரெட் வேற தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டீமன்ஸையும் சேர்த்து வெட்டிடுறான். அப்படியே தண்ணிக்குள்ளே ஒரு சுனாமியே உண்டாயிருச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டீமன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறான். இப்போ அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மாதிரி வருது. லைக் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமன் வந்து அந்த காணாமல் பொண்ணுங்களோட திங்ஸ்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த பேக்கெட்டு. இப்போ நம்ம ஹீரோ அதை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே கிளம்புறான். பிளட் டீமன் ஆர்ட்டே இல்லை. அப்படி இருக்கும்போது இவ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா? கண்டிப்பாக இவ ஏகப்பட்ட ஹியூமன்ஸை சாவடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்குது. இப்போ கரெக்டாக நம்ம நெசுகோ அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்துட்டு நம்ம நெசுகோட நெத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்காவை போட்டுருது. இப்போ அப்படியே நெசுகோ கொல்லான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனோட கையை வெட்டிடுறான். என் தொங்கச்சி மேலேயாடி கையை வைக்கிற அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த டீமனோட இன்னொரு கையும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த டீமனை ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டு எதுக்கு நீ எல்லா பொண்ணுங்களையும் சாவடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேய், ஒரு டீமன் கிட்ட எந்த கேள்வியோட கேட்குற, என் வேலையை தான்டா அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அந்த டீமன் கொஞ்சம் ஓவராக பேச நம்ம ஹீரோ கடுப்பை அந்த டீமனோட வாயிலே வெட்டிடுறான். சரி, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லு. மூசான் கிபுட்சுஜி அது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கிட்ட கேட்க, அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை கேட்டதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடுங்குது. இல்லை, அதை பற்றி கேட்காத, அதை பற்றி நான் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயப்படுது. நீ என்னடா ஆஸ்கார் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த டீமன் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குது. அந்த மூசான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனோட சங்கை பிடிச்சிட்டு, நீ மட்டும் என்னை பற்றி எங்கேயாவது வெளியே சொன்ன உன் உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டி விட்டுருக்கான். அதனால தான் அந்த டீமன் வந்து இப்படி நடுங்கிட்டு இருக்குது. அவனை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய 2 கையும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஜெனரேட் பண்ணிடுது. இப்போ அந்த டீமன் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வர நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அந்த டீமனை மர்கியா சாலா பண்ணிடுறான். ஸோ ஒரு வழியாக அந்த டீமன் வந்து செத்துருது. அவன் பேரை சொன்னதுக்கே அவன் எதுக்கு இப்படி நடுங்குறான்? அவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். இந்த சைடு நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிடுறா. என்னை மன்னிச்சு நெசுகோ, இன்றைக்கும் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பொட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த பையன்கிட்ட போகிறான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்துட்டால அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆள ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவனை சமாதானப்படுத்துறதுக்காக வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட பேரை இழப்போம், அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மூவ் ஆன் பண்ணி போகிறத தவிர்த்து நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை சமாதானப்படுத்த பார்க்குறான். உனக்கு என்னடா தெரியும் இழப்பை பற்றி, உன்னால் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காலர் பிடிச்சி கேட்க, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் கையை பிடிச்சி ஒரு சோகமான ஸ்மைலை கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த டீமனோட பாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு தரான். இதில் வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதில் பார்த்தா அந்த பொண்ணோட ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ அந்த பையன் வந்து கதறி அழ ஆரம்பிக்கிறான். அந்த ரிப்பனை பார்த்துட்டு அவனும் புரிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோ வந்து அவனோட பெருசாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்திருக்கான் போல் அப்படின்னு. நான் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, ஐ எம் சாரி அப்படின்னு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கத்தி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு அந்த பொண்ணை பத்திரமா வீட்டில் போய் சேர்த்துற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே நிற்கிறான். இப்போ அந்த காக்கா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சவுத் சைடில் டோக்கியோக்கு போ, அங்கே தான் உன்னுடைய நெக்ஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்ல, டே இப்போ தான்டா ஒரு டீமனை சாவடிச்சேன், கொஞ்சமாக ரெஸ்ட் விடுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீ அங்கே போகிற அப்படின்னு சொல்லி அந்த காக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு கொத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ வந்து ஒரு இடமாவும் இருக்குது.
இங்கே எங்கிட்டு போயிடா நான் டீமன் இருக்கு தேடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம நெசுகோவை பார்த்தா அவள் வேற அரை தூக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வேற கொஞ்சம் பசி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ அங்கிட்டும் இங்கிட்டுமா போய் ஒரு முட்டு சந்தில் போய் ஒரு வழியாக நம்ம ஹீரோ வந்து ஒரு ராமன் ஷாப்பை பார்த்துடுறான். ஐயா ஒரு ராமனை கொடுங்க ஐயா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க போயிடுறான். என் வாழ்க்கையில் இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்தது இல்லடா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கடைக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இந்தா போவோம் ராமனு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ஒரு சிப்பு தான் வில்லன். நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்வாடை எடுத்து வெட்டலான்னு போகும்போது இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்னு ஒரு குரல் கேட்குது. இது என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அந்த மூசான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு இருக்கான். அந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை அப்பான்னு கூப்பிட்டுருக்குது. இவன் ஒரு மோசமான டீமன், இவன் கையில் ஒரு பொண்ணா, அதுவும் அப்பான்னு கூப்பிடுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு இன்னொருத்தி வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனது என்னங்க வா அப்படின்னா அவனுக்கு பொண்டாட்டி இருக்காடா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் ஷாக் ஆகிறான். இவன் ஒரு டீமனாக இருந்துட்டு எப்படி ஒரு ஹியூமன் லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ அந்த ஒய்ஃப் வந்து எங்க யாருங்க இவன் அப்படின்னு சொல்லி கேட்க, தெரிலமா திடீர்னு பின்னாடி வந்து கூப்பிட்டான். தம்பி ஏதாவது வேணுமா அப்படின்னு நம்ம மூசான் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறான். அவன் சொந்த ஒய்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கிறான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மூசான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. இப்படியே இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள எபிசோட். அடுத்து புதிய எபிசோடில் பார்க்கலாம். பை.